இன்ஸ்டாகிராமில் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுக்குமே வந்துட்டு எவ்வளோ லைக்ஸ் போகுது, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணுவோம்ல. ஆனால் செலிப்ரிட்டிஸ் போடுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட போஸ்ட் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அப்படி போகிற போஸ்ட்களுக்காக அவங்க வாங்குற பணம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புள்ளி விவரம் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரபலமான நபர்களை மட்டுமே வச்சு இந்த புள்ளி விவரம் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் டாப் 20 இடங்களில் இடம்பெற்ற ஒரே ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஆகி இருக்காரு இந்தியாவோட விராட் கோலி. அப்படி இந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்காங்க, விராட் கோலி எத்தனாவது இடத்துல இருக்காரு, அவருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 65 கோடியே 80 லட்சம் பேர் வந்து இவரை பின்தொடர்றாங்க. அதனால இவர் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது 27 கோடி ரூபாயா இருக்கு. இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது மெஸ்ஸி. இவரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 கோடியே 50 லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க. ஸோ இவருக்கு தன்னோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 22 கோடி ரூபாயா இருக்கு. இவரை விட கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க செலினா கோம்ஸ்க்கு. ஆனால் இவங்களுக்கும் வந்து அதே 22 கோடி ரூபாய் தான் கிடைக்குது. அப்படி செலினா கோம்ஸ்க்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 41 கோடியே 90 லட்சம் கிட்ட இருக்காங்க. அதற்கு அடுத்ததான் நமக்கு தெரிந்த சில பிரபலங்கள் எல்லாம் பார்த்துடலாம். முக்கியமானவங்க வந்து கைலி ஜெனர். இவங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 39 கோடி பேர் கிட்ட இருக்காங்க. இதுக்காக இவங்களுக்கு கிடைக்கிற தொகை அப்படிங்கிறது 20 கோடி ரூபாயா இருக்கு. ஜஸ்டின் பைபரை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் 10வது இடத்துல இருக்காரு. அவருக்கு தன்னோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது 15 கோடி ரூபாயா இருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லர் ஸ்விஃப்ட் மற்றும் ஜெனிஃபர் லோபஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து 11 மற்றும் 12வது இடத்துல இருக்காங்க. இதில் டெய்லர் ஸ்விஃப்டோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 28 கோடி கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஜெனிஃபர் லோபஸை பொறுத்த வரைக்கும் 24 கோடியே 80 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 14 கோடி ரூபாயாகும். ஜெனிஃபர் லோபஸ்க்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 13 கோடி ரூபாயாகவும் இருக்கு. இந்த பட்டியலில் விராட் கோலி 14வது இடத்துல இருக்காரு. விராட் கோலியோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 27 கோடியே 40 லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க. இவருக்கு தன்னோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாயா இருக்கு. 14வது இடத்துல தானே இருக்காரு, இதனால் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் டாப் 20ல் இருக்கிற ஒரே ஒரு கிரிக்கெட் வீரர் இவர் தான். அதை தாண்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட்டை விட வந்துட்டு அதிக ரசிகர்கள் இருக்கிற விளையாட்டு அப்படின்னா கால்பந்து தான். அந்த கால்பந்தோட மும்மூர்த்திகளாக பார்க்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தா ரொனால்டோ, அதுக்கப்புறம் மெஸ்ஸி, அதுக்கப்புறம் நெய்மர். இவங்க தான். இதில் நெய்மர் கூட வந்து விராட் கோலிக்கு அப்புறமா தான் இருக்காரு. ஏன்னா அவர் இருக்கிற இடம் அப்படிங்கிறது 19வது இடத்துல இருக்காரு. இவரோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது 22 கோடியே 90 லட்சமா இருக்கு. இவரோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது 9 கோடி ரூபாயா தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராமில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்தியராகவும் வந்து விராட் கோலி தான் இருக்காரு. விளையாட்டு வீரர்கள்லையும் அவர் தான் இருக்காரு அப்படிங்கிறதா இங்கே நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு.